ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மூக்கு முட்டை தூங்கி எழுந்திரிச்சு 1.5 மணி நேரத்தில் வந்து நான் எப்படி வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா முன்னத்து நாள் வந்து தலைக்கு குளிச்சிருந்தேன் அப்படின்னா வர தலையாக இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் தான் வந்து நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ப்பேன். ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து நைட் டைமே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுருவாங்க. ஆனால் வந்து நான் நைட் டைம் வைக்க மாட்டேன் சொந்தங்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை எறும்பு சாப்பிட்ருன்னா நைட்டு வந்து தலையிலெல்லாம் வந்து எறும்பு வந்து கடிச்சு வச்சிரும். கண்ணு காது மூக்கெல்லாம் கடிச்சு வச்சிரும். அதனால நான் ஒரு டைம் கடி வாங்கியிருக்கிற சொந்தங்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் டைமில் தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் டைம் தான் வந்து நல்லா தலைக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வைக்க முடியுமோ என்னால் அவ்வளோ எண்ணெய் வச்சுருவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து எண்ணெயே வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மூஞ்சியெல்லாம் வந்து எண்ணெய் வடியும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயே வந்து வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அப்படி இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து சொந்தங்களாகிய நீங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே வந்து தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து தலைவலி அது இது நிறையா பிரச்சனை வரும். அதனால் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து எண்ணெயே வச்சுக்க மாட்டாங்க. வீடாக இருந்தால் கூட அம்மா அப்பா வந்து நல்லா வந்து ஒரு டைமு வந்து எண்ணெய் வச்சே விடுவாங்க. அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வைக்காமல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வந்து எண்ணெயே தேய்க்காமல் டெய்லியும் தலை கழுவி அப்படியே சீவிட்டு போவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அல்லது வந்து ஹாஸ்டலில் இருந்துட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சொந்தங்களே. கண்டிப்பாக வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. என்ன ஒரு நாள் மட்டும் மூஞ்சி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து கண்டிப்பாக எண்ணெய் வைங்க. அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி வச்சு கூட நீங்கள் வந்து தலையை வந்து கழுவிக்கலாம் ஷாம்பு போட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து தலைக்கு எண்ணெய் வைங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நல்லா வந்து சிக்கு உடச்சிட்டேன். பார்த்திங்கன்னா என்னோடது பெரிய சீப்பு தான். அதை சீப்பு வச்சு தான் நான் சிக்கு எடுத்துக்குவேன். ஏன்னா சின்ன சீப்பெல்லாம் போட்டேன்னா போட்டு இழுத்து அது கூட ஃபைட் பண்ணிகிட்ருப்பேன். பெரிய சீப்பு வச்சு வந்து கண்டிப்பாக சீவிக்குவேன். இந்த சீப்பு இல்லைன்னா எனக்கு தலை சீவன மாதிரியே இருக்காது சொந்தங்களே. அதனால் வந்துட்டு இந்த சீப்பில் தான் நான் வந்து சிக்கு உடைப்பேன். முடி நிறையா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பெரிய சீப்பில் தான் சிக்கு எடுத்துக்குவாங்க. எனக்குமே நிறைய இருந்துச்சு சொந்தங்களே. நிறைய வந்து கவனிக்காமல் விட்டு நிறைய கொட்டி போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தலைக்கு வந்து சூப்பராக எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா சிக்கெல்லாம் உடச்சி கை வச்சு எடுத்தாவே, எப்போவுமே வந்து எண்ணெய் வைக்கும் போதே கையிலேயே வந்து ஃபுல்லாக சிக்கு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சும்மா சீப்பு வச்சு நார்மலாக சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன சீப்பு வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து தலைக்கு மேலே நல்லா அந்த உச்சியில் தூக்கி நல்லா கொண்டை போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக வந்து தலையில் இறங்கும். தலையில் வந்து நல்லா வந்து எண்ணெய் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும், கூலிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக வந்து கொண்டை போட்டுக்குவேன். அவ்வளோதான், என்னோடய தலைக்கு நான் வந்து எண்ணெய் வச்சாச்சு. எப்போவுமே வந்து தலைக்கு குளித்து மறுநாள் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்குவேன். எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் வச்சு சீவனா தான் பிடிக்கும். ஆனால் என்ன மண்டை சட்டி மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல சொந்தங்களே, எண்ணெய் வச்சு சீவிக்குவேன். அவ்வளோதான், எண்ணெய் வச்சு முடிஞ்சுச்சு.
அவ்வளோதான் சொந்தங்களே, எண்ணெய் வச்சு முடிஞ்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா ஏஞ்ச உடனே அரிசி தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் வச்சுட்டு முடியறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இனி வந்து சாப்பாட்டை வச்சு விட்டுறலாம். இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழம்பு இல்லது வெண்டைக்காய் புளி குழம்பு மாதிரி ஒன்று தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் புளி குழம்பு சாப்பாடு தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் பிளாக் காஃபி போட போகிறேன். அப்புறம் பிளாக் காஃபி அண்ட் பால் காஃபி அதுதான் போட போகிறேன் சொந்தங்களே. இதுதான் வந்து நான் 1.5 மணி நேரத்தில் பண்ணின வேலை. நான் எதுக்கு பிளாக் காஃபி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கம்பெனியில் டீ பிரேக் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான். நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறோம். இங்கே 4 பேர்த்துக்கு அளவாக வந்து பிளாக் காஃபி போட்டு எடுத்துக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பால் காஃபி போட்டோம்னா குண்டா கழுவுற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இதே பிளாக் காஃபியாக இருந்தால் ஒரு அலசிட்டு அதே குண்டாவில் வந்துட்டு பால் காஃபி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சாப்பாடு வச்சு விட்டுட்டு காஃபி வைக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சூடானதையும் ஃப்ளாஸ்க் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கழுவிட்டு, என்னோடது கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது சொந்தங்களே. அதனால் வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அந்த மூலையில் வச்சு எடுத்துட்டேன் வீடியோ. அவ்வளோதான். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பாடு அதுதான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு கொண்டு போகிறேன். ரசம் இருக்குது சொந்தங்களே. நைட்டு வச்ச ரசமே வந்து இருக்குது. அதனால் நான் ரசம் செய்யலை. தண்ணி வந்து சூடாயிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஃப்ளாஸ்க்கை கழுவிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கொஞ்சம் சுடு தண்ணி நைட்டே ஃப்ளாஸ்க்கெல்லாம் கழுவி வச்சுருவேன் சொந்தங்களே. நைட்டே கழுவி வச்சுருவேன். காலையில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா நான் வச்ச காஃபியை வந்து அதில் ஊற்றிடுவேன். ஏன்னா பால் காஃபி போட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் சொந்தங்களே. அஸ்கா சக்கரை வந்து எனக்கு சேராது. அஸ்கா சக்கரை வந்து ஹீட்டு. அதனால் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன சக்கரை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தங்களே, இந்த டீ தூளெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பூனில் போட்டால் எச்சா போட்டு வச்சுருவேன். நான் ஒரு மரமக்கு கையில் தான் போடுவேன் சொந்தங்களே. கையில் போட்டோன்னா கரெக்டாக போட்டுருவேன். கையில் கொட்டி அதுக்கப்புறம் தான் எடுத்து போடுவேன். ஸ்பூனில் போட்டால் அப்படின்னா ஒன்று எச்சா போட்டுருவேன், இல்லைன்னா கம்மியாக போட்டுருவேன். எனக்கு அப்படி அளவு தெரியாது. அதே மாதிரி தான் கல்லுப்பு போட்டோம்னாலுமே வந்து கையில் தான் நான் எடுத்து போடுவேன். இந்த ஸ்பூனில் எல்லாம் போட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சொதப்பல் கேஸ் பண்ணி வச்சுருவேன் நான். அவ்வளோதான். எடுத்த இடத்துல வச்சிடலாம். திரும்ப மறுபடியும் காஃபி போடும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா என்னோடய இடம் வந்து குட்டியாக தான் இருக்கும். அதையெல்லாம் வச்சுட்டு இருந்தால் கசகசன்னு இருக்கும். அதனால் வந்து நான் எடுத்த இடத்துல வச்சுட்டு அடுத்து காஃபி கொதித்த உடனே அதில் வடித்து மூடி வச்சுட்டு அப்புறம் அடுத்தடுத்த வேலையை தான் வந்து செய்ய போகிறேன். இதே பார்த்திங்கன்னா மசால் பொடி, மிளகா பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்குவேன். அதெல்லாம் வந்து அளவு கரெக்டாக போட்டுருவேன். இந்த காப்பி பொடி, உப்பு மட்டும்தான் சொந்தங்களே எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்பலாயிரும். அவ்வளோதான். என்னோடய காஃபி வந்து கொதிச்சிருச்சு. இனி வந்து கொதித்த காஃபியை எடுத்து ஃப்ளாஸ்கில் போட்டு லாக் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து சூடு அப்படியே இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. இனி அப்படியே எடுத்து அதை வந்து வடித்து எடுத்து ஃப்ளாஸ்கில் ஊற்றிடலாம். அப்போ தான் சொந்தங்களே வந்து ஈவினிங் டைம் வந்து நல்லா சூடு தாங்கும். அப்போ வச்ச காஃபி மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறி செத்தே போயிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா சுட இருக்கும். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்குவோம். முறுக்கு, பொரி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுட்டு அது கூட வந்து இந்த பிளாக் காஃபி வந்து சாப்பிட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே இந்த காஃபி குடிச்சுக்குவோம். இனி வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம அரிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், வெங்காயம், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே சாப்பாடு விசில் வந்துருச்சு சொந்தங்களே. அவனை வந்து இறக்கி கீழே வச்சுட்டு அப்புறமா அடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைனா உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டு இருக்கணும். என்னோடது ஸ்லாப்பு லென்த்தாக இருந்துச்சுன்னா நின்றுட்டே செஞ்சிடலாம். குட்டியாக இருக்கங்காட்டி வந்துட்டு கீழே வச்சு தான் நான் அறிவேன். காயெல்லாம் அரிஞ்சிட்டு அப்புறமா எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அப்புறமா நின்று சமையல் பண்ணிக்குவேன். குட்டியாக இருந்தாலுமே நீட்டாக இருக்கும் சொந்தங்களே. என்னோடது சிங்க்கு உள்ளே இல்லை, வெளியே தான் போய் பாத்திரம் கழுவணும். வெளியே வந்து வச்சு கழுவிக்கோ பைப் தண்ணி பிடிச்சி. இது பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், தக்காளி, புளி ஆல்ரெடி நான் ஊற வச்சிட்டேன். இனி இவங்களையெல்லாம் கொலை பண்ணி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் சொந்தங்களே. எல்லாமே அரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வந்து அறுத்துட்டேன். இனி வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். அப்போ தான் வந்து அந்த வலுவழுப்பு இருக்காது சொந்தங்களே. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நூலாக இருக்கும். வலுன்னு வெண்டைக்காய் ஒரு சிலர் வந்து நல்லா வந்து வணக்காமல் அப்படியே செஞ்சுருவாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் ஹையில் வச்சு வணக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சாலும் வந்து கரிஞ்சு போயிடும்.
அதனால் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம வெண்டைக்காய்க்கு பாவக்காய்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். அப்படி போட்டு வதக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டா ப்ரெஷர் பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து வெந்தய பொடி சேர்த்து சொன்னாங்களே, ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புளிக்குழம்பு செஞ்சேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி புளிக்குழம்பு புளி சாப்பாடு புளிக்குழம்பு செஞ்சு புளி சாதம் கிளறினேன். அதுக்கு ரெடி பண்ண வெந்தய பொடியே இருந்துச்சு. அதனால் வந்து இவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். பால் வந்து வந்துடுச்சு சொந்தங்களே. அடுத்தது வந்து பால் காஃபி போட்டுக்கலாம். எப்போயுமே வந்து காலையில் வந்து பால் வாங்கிக்குவோம். பால் வாங்கி காலையில் வந்து காஃபி போட்டுக்குவேன். காஃபி போடுறக்கு அளவாக பால் வாங்கிக்கிறது சொந்தங்களே. தயிர் போட்டோம்னா எனக்கு இந்த கூலிங் கிளைமேட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா சளி பிடிச்சிக்கும். அதனால் வந்துட்டு நான் பால் பேர போடுறதில்ல. வெயில் காலமாக இருந்துச்சுன்னா பேர போட்டு வச்சுக்குவேன். மித்த நாளையெல்லாம் வந்து காஃபிக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்குவேன் சொந்தங்களே. கொஞ்சம் தண்ணி ஊற்றி காஃபியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம அவனை எப்படி புளிக்குழம்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் சொந்தங்களே, காஃபி டிக்காஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரும்பு சர்க்கரை வந்து தனியாக தான் சேர்த்திக்குவேன். அந்த பால்குள்ளேயே போட்டோம் அப்படின்னா பால் வந்து திரி ஆயிரும். அப்புறம் தீபம் தான் வைக்கணும் அந்த திரி கொண்டு போய். நான் ஒரு டைம் தெரியாமல் அந்த மாதிரி தான் செஞ்சு சொதப்பிட்ட சொந்தங்களே. காஃபியுமே வந்து பால்குள்ளே வந்து நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. போட்டோம்னா திரியாகி ஒரு மாதிரி பெருத்து போன மாதிரி ஆயிரும் பால். அதனால் வந்து நான் தனியாக வந்து குண்டால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஆற்ற மாட்டேன் சொந்தங்களே. ஸ்பூன் வச்சு அப்படியே கலந்துருவேன். ஏன்னா வந்து கரும்பு சர்க்கரை தானே, அதனால் சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகிரும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இதே அஸ்கா சர்க்கரையாக இருந்தால் தான் கலங்கறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இதுனா ஸ்பூன் வச்சு அப்படியே வந்து நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான், காஃபி வந்து ரெடி. வாங்க சொந்தங்கள் எல்லோரும் வந்து காஃபி குடிக்கலாம். எவ்வளோ நேரம் கழித்து உங்களையெல்லாம் நான் காஃபி குடிக்கிற கூப்பிட்றேன், மன்னிச்சுக்குங்க. பால் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பால் காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காஃபியை குடிச்சிட்டே தான் நான் வேலை செய்வேன் சொந்தங்களே. ஏன்னா வந்து உக்காந்து செஞ்சோம் அப்படின்னா வந்து இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போயிடும். சண்டே டைம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி வந்து நல்லா உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் குடிப்பேன். வேலை டைம்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காஃபி டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவேன். நிஜமாலுமே பெண்கள் எல்லாம் இப்படி தான் சொன்னாங்களே. வந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த காஃபி குடிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. அவசரமாக வந்து குடிச்சிட்டே வந்து வேலை செய்வாங்க. அவசரம் எல்லாத்துலேயுமே அவசரம் சொந்தங்களே. காலையில் எழுந்திரிச்சா சமைக்கணும், அப்புறம் வேன் போயிடணும், அவசரமாக ஓடணும். அங்கே போய் கம்பெனிக்கு போன உடனே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போய் பஞ்சிங் வைக்கணும் அப்படிங்கிற அவசரம். மதியம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசரம். ஈவினிங் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போய் அந்த இருக்கிற 1/4 மணி நேரத்தில் சீக்கிரமாக நம்ம அந்த காஃபி குடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறது. அப்புறம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பஞ்சிங் வச்சுட்டு சீக்கிரமாக வெளியில் போயிடணும், பஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக வீடு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரம். நைட்டு வந்தால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடணும் அப்படின்னு இப்படியே அவசரத்துலேயே போயிட்டு இருக்குது சொந்தங்களே நம்மளோட லைஃபு. இப்படியே போயிட்டே இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, இடைநில்லா பேருந்து மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. அவ்வளோதான் சொந்தங்களே. வெண்டைக்காய் வந்து வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம வந்து கொலை பண்ணி வச்சவங்களெல்லாம் உள்ளே போட்டு வணக்குன்னு வதக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வெண்டைக்காயை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மிளகா போடல சொந்தங்களே. மிளகா போடுறதா தான் சொன்னேன், ஆனால் நான் வந்து மிளகா போடலை. மிளகா தூள் சேர்த்துக்கலான்ட்டு மிளகா போடலை.
இப்போ வந்து பூண்டும் வெங்காயத்தையும் வந்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாம். அது வந்து நல்லா வணங்கணும் சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து நான் மாடு கழுநீர் தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த காஃபியும் குடிச்சிட்டே அப்படி வேலை செஞ்சுட்டுருக்கிறேன். நல்லா வந்து வணக்கிட்டு எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து காய் செஞ்சுருவாங்க. டக்குன்னு வந்து விறகடுப்பில் தான் செய்வாங்க சொந்தங்களே. அம்மா சமையல் வந்து அம்மா சமையல் தான். நாம் என்ன தான் எதை போட்டு செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வந்து வராது. இப்போ பார்த்தா தக்காளி சேர்த்திக்கலாம். எங்கள் அம்மா எப்படி காய் செய்வாங்கன்னா வெங்காயம் மிளகாய் அப்புறமேட்டுக்கு தேங்காய் எல்லாத்தையும் முதல்லையே போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கிட்டு காயும் தூக்கி உள்ளே கொட்டி கொஞ்சம் வணக்கி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. ஆனால் அதுவே அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் சொந்தங்களே சாப்பிட்றதுக்கு. உப்பு போட்டுக்கலாம். இது மாதிரி கையில் தானே எடுத்து போடுவேன் உப்பு. அம்மா சமையல் வந்து அடிச்சிக்கவே முடியாது. எல்லாருமே வந்து அம்மா சமையல் அவ்வளோ ஃபேவரெட்டு. யாருக்கெல்லாம் வந்து அம்மா சமையல் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சமையல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து போடுங்க. அப்புறமேட்டுக்கு அம்மா சமையலாக ஒய்ஃபோட சமையலான்னு பார்த்தா 2 பேருமே வந்து நமக்கு வேணும் தான். 2 பேருமே நல்லா சமைப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சிலது நமக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து அம்மா சமையலுக்கு அடிமை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா வணக்குன்னு வணக்கி எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து சேர்த்திக்கலாம். அது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகணும் சொந்தங்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாம் சொந்தங்களே. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீஸ்பூனில் போடும்போது நான் கரெக்டாக போட்டுருவேன். அந்த காஃபி பொடியும் டீத்தூளும் தான் சொந்தங்களே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்படி நான் போட்டேன்னா எச்சா போயிடும். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து வெண்டைக்காயை சேர்த்திடலாம். வெண்டைக்காயை சேர்த்து ஒரு கிளறிட்டு புளியை ஊற்றி கொஞ்சம் லாக் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வெண்டைக்காய் புளி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப வச்சுக்கணுன்னு தேவையில்லை சொந்தங்களே. கொஞ்சமாக வச்சிட்டோம்னா கூட நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். புளிக்குழம்புனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வத்த குழம்பு, சுண்டை வத்தல், அப்புறமேட்டுக்கு கத்திரிக்காய் வத்தல், நிறைய வத்தல் குழம்பு இருக்குது. நானுமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்குறேன். ஆனால் நான் வந்து இது வரைக்கும் வச்சதில்லை. அவ்வளோதான் சொந்தங்களே. புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளோட புளி வந்து ரெடி ஆயிரும். காலையில் எந்திரிச்சு இப்படி தான் சொந்தங்களே. நான் வந்து எப்படின்னா காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சாலுமே வந்து சோம்பேறி மாதிரி படுத்துகிட்டே இருப்பேன். இன்னும் டைம் இருக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி போகிற டைமுக்கு ராக்கெட்டை பிடிக்கிற மாதிரி ஓடுவேன். குடுன்னு. எதுக்கு தான் அப்படி ஓடுவேன்னு தெரியாது. ஆனால் எங்கே டைம் ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் இத்தனைக்கும் நான் தான் சொந்தங்களே சோம்பேறி. என் மேலே தான் தப்பு. அதை நானே ஒத்துக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சு லேட்டாக வந்து எல்லாருமே வந்து காலையில் ஒரு சில ஹேபிட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் மொபைலை தூக்கிட்டு போய் வச்சுட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே பாத்ரூம் விட்டே வெளியில் வர மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. காலையில் காஃபி வந்து பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லை சொந்தங்களே. காலையில் எழுந்திரிச்சா இப்படி தான் பறக்க எடுத்து அள்ளி முடிச்சுட்டு ஓட வேண்டியதான். இப்போ வந்து வெந்தயப்பொடியை வந்து சேர்த்திக்கலாம். வெந்தயப்பொடி எதுக்காக சேர்த்துறோன்னா நல்ல மணமாக இருக்கும் சொந்தங்களே. அதுக்காக சேர்த்துக்கிறதா. பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றி ஒழுகுது. வெட்டுக்காடு வெட்டின மாதிரி இருக்குது சொந்தங்களே. ஆனால் வெட்டுக்காடு இல்லை, வெறும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் சொந்தங்களே செய்கிறேன். அவ்வளோதான். புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்து கிளம்புறது தான் வேலை. நம்மளோட புளி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இருந்தால் போதும் சொந்தங்களே. இது வச்சு சாப்பிட்டுக்கலாம். கூட தயிர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் சாப்பிட்டோம்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால சளி பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் சொந்தங்களே. நான் வந்து தேங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்குவேன். ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துக்க மாட்டேன். எந்த காய் வணக்கினாலும் சரி கடைசியாக வந்து தான் தேங்காய் போடுவேன். இதுக்குவே வந்து அரைச்சி ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் அரைச்சி ஊற்றினா நிறையா வந்துடும், தீராதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தேங்காய் எப்படி சொரவனதையே போட்டுட்டேன். அவ்வளோதான். நம்மளோட புளி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சொந்தங்களே எல்லோரும் சாப்பிட்லாம். காலையிலேயே சாப்பாடு கூப்பிட்றேன். அவ்வளோதான். எப்படியோ வந்து அடித்து பிடிச்சி வந்து ரெடி ஆயாச்சு. இனி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்களெல்லாம் எடுத்து என்னோடய டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு கிளம்பி ஓட வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு தான் கிளம்புவேன் சொந்தங்களே. நான் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு
அப்புறமேட்டு தான் கழுவி வச்சுட்டு தான் கிளம்பி போவேன். இப்போ வந்து இவங்களை எல்லாத்தையுமே வந்து டிஃபனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்து கிளம்பி போகலாம். அவ்வளோதான், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் சொந்தங்களே. டைம் ஆச்சு. அவ்வளோதான் சொந்தங்களே, என்னோட 6 அடி கூந்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படியோ வந்து காலையில் வந்து எண்ணெய் வச்சு நல்லா முடிஞ்சங்காட்டி இப்போ வந்து என்னோடய முடி வந்து நல்லா எண்ணெயில் ஊறி நல்லா இருக்குது பின்னுறக்கு. அவ்வளோதான், நான் வந்து தலையை பின்னி ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து எங்கேயாவது கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம தலை சீவிட்டோம்னாவே பெரிய ஒரு வேலையே முடிஞ்ச மாதிரி. ஏன்னா வந்து தலை சீவுறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கும் அப்படி தான் சொந்தங்களே, தலை சீவுறது தான் பெரிய கஷ்டம். அதுமாரி எண்ணெய் வச்சு சீவணுன்னு வந்திங்கன்னா சீக்கிரமாக சீவிடுவேன். ஆனால் தலைக்கு குளித்து சீவுறதுனா தான் கொஞ்சம் கஷ்டம். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா செவுத்துக்கு சுண்ணாம்பு பூசுதல். சுண்ணாம்பு மீன்ஸ் பவுடர். நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போடுவோம் சொந்தங்களே, இன்றைக்கி வந்து போடலை. ஏன்னா வந்து என் மூஞ்சி அதிகமாக வேர்க்குது, அதனால் வந்து அது போடலை. அது போட்டால் ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். பவுடர் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம். நான் வந்து கருப்பு தான் சொந்தங்களே. எங்கள் அப்பா வந்து ரொம்ப கருப்பு, அதனால நானும் கருப்பு பிள்ளையாக பெற்று வச்சுட்டாங்க என்னையை மட்டும். எங்கள் அக்கா அண்ணாவும் வந்து நான் கொஞ்சம் கலரு, நான் தான் வந்து அட்டை கருப்பு. இருந்தாலும் பரவாயில்ல சொந்தங்களே, மனசை தேர்த்திக்கலாம், கருப்பு தான் அழகு. அவ்வளோதான், முடிஞ்சு ஒரு பொட்டு வச்சாச்சு. இதுக்கு என்ன தங்கத்துக்கு, நம்மளுக்கு நாம தான் சொந்தங்களே அழகு. அவ்வளோதான். அடுத்தது வந்து சந்தனம் வச்சுக்கலாம். இந்த சந்தனம் பார்த்திங்கன்னா எனக்கு பவிதா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. எங்கே வாங்கினாங்கன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் ஒன்று சொந்தங்களே, இந்த சந்தனம் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம காலையில் வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து சோப்பு போட்டு கழுவி நீ போமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த சந்தனம் போகும். அது வரைக்கும் அந்த சந்தனம் வந்து அப்படியே நெத்தியில் இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும் சொந்தங்களே. சாப்பிட்றலாம் போல் இருக்கும், ஆனால் சாப்பிட்டதில்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது சொந்தங்களே. இந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்ருவேன். இந்த கோல்கேட் பேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நான் சாப்பிட்ருவேன். யாராவது இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சுருந்தா சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து பென்சில் சாப்பிடுவாங்க சொந்தங்களே, இந்த ஸ்லேட்டில் எழுதுகிற பென்சில். நான் வந்து பேஸ்ட்டு சாப்பிட்ற ஒரு பைத்தியம். என்னையை தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்தங்களே. சைல்ட்ஹுட்டில் சொன்னது, இப்போ இல்லை, குட்டி பிள்ளையாக இருக்கும்போது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இனி வாட்ச் கட்டிட்டு நம்ம வந்து எல்லாம் சமைச்சி வச்ச சாப்பாடெல்லாம் வந்து நான் வந்து பேக்கில் போட்டு இந்த என்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ அடுத்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இதுதான் சொந்தங்களே நான் சொன்ன அந்த ரோஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பூ எடுக்குமாமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 பூ எடுத்துருக்குது. அது வந்து நான் தான் வச்சுக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக வந்து என்னோடய வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய் சொந்தங்களே.